ரெண்டாவதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டாபிக் என்னது அப்படின்னா, தவறான புரிதல். அனாயிண்டிங், அபிஷேகம். அபிஷேகத்தை குறித்து நம்ம தவறான புரிதல் நமக்கு அநேக பேர் கிட்ட இன்னமும் இருக்கு. அபிஷேகம் என்றால் என்ன? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அபிஷேகம் என்ற அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. அபிஷேக சிடி இருக்கு, அபிஷேக டிவி இருக்கு, அபிஷேக சாங்ஸ் பாடல்கள் இருக்கு, அபிஷேக ஆராதனைகள் இருக்கு, அபிஷேக தேவ நபர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை சேர்த்துக்கோங்க? அபிஷேகத்தை சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாமே அபிஷேகம் ஆகி போச்சு. இது என்ன மைக்கு? அபிஷேக மைக்கு. இதுல இருந்து அப்படியே வாயில வரதுல எல்லாம் தாறுமாறா இருக்கும். ஆமா, வேற லெவல்ல இருக்கும். இந்த அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாமே அபிஷேகம். எதை சொன்னாலும் அபிஷேகம், அபிஷேக பாடல் இதெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம சொல்றதுனால உண்மையான அர்த்தமும் நாம மறந்துட்டோம். இது எல்லாத்தையும் சொல்றதுனால உண்மையான அர்த்தத்தையே நம்ம மறந்துட்டோம். இதையே நம்ம நம்பிட்டு இருக்கோம். இந்த அபிஷேகம் என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் பிரசன்ஸ். கர்த்தருடைய விசேஷித்த ஒரு பிரசன்னம் இருக்கு அந்த இடத்துல. விசேஷித்த ஒரு பிரசன்னம், பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அதுதான் அபிஷேகம். அதாவது ஒரு பாடல் நான் இன்னைக்கு பாடி உங்களுக்கு நான் வெளியிடுறேன், ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த பாட்டுல கவனிங்க, அந்த பாட்டுல நான் பாடுற பாட்டுல ஸ்பெஷலா கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. என்னதுங்க? கர்த்தருடைய பிரசன்னம் ஸ்பெஷலா என்னுடைய பாடல்கள்ல இருக்கு. இப்போ நான் ஒரு டிவி டெலிகாஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவி நான் ஓன் பண்ணி நான் டெலிகாஸ்ட் பண்ணும்போது என்னுடைய டிவியில் போடுற எல்லா நிகழ்ச்சியும் என்னவா இருக்கு? ஸ்பெஷலா தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அதெல்லாம் அது அனாயிண்டிங் டிவி. கீழே உழுகுலின்னா அபிஷேகம் இல்லை, கீழே விழுந்தா பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள அதிகமா செயல்படுறாங்க. கீழே விழுகலைன்னா ஒண்ணுமே இல்லை, பரிசுத்தாவே உங்ககிட்ட இல்லப்பா அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அனாயிண்டிங்கையும் அதோட சேர்த்து நம்ம குழப்பிக்கிறோம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அனாயிண்டிங் என்ற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா பிரித்தெடுத்தல். அபிஷேகம் என்றால் என்ன? பிரித்தெடுத்தல். பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த கான்செப்ட் வருது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த கான்செப்ட் வருது. என்ன பிரித்தெடுத்தல்? பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஜனங்களை பிரித்தெடுத்திருக்காங்க? தாவீது ராஜாவாக கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். ராஜாவா தாவீது வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு? ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு. எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் அவர் இருந்தார். இப்போ எப்படி எல்லா மனுஷங்களும் எப்படியோ அதே போலதான் இவரும். விசேஷமான ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இல்ல, தாவீதுக்கு கொடுக்கப்படல. இப்போ பிரித்தெடுக்கிறார் கர்த்தர் சாமுவேலை கொண்டு. என்னவா? ராஜாவா. இப்போ ராஜாவா பிரித்தெடுத்துக்கு அப்புறம் இப்ப அவரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப சாதாரண மக்களை தாண்டி ஒரு பொறுப்பு இருக்கு. விசேஷமா ஸ்பெஷலா ஒரு ஜாப் கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் பிரித்தெடுத்தல், இதுதான் அபிஷேகம். இதை வெளியரங்கமாக பழைய ஏற்பாட்டுல எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. எண்ணெயை ஊத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இவரை தனியா ஒரு வேலைக்காக பிரித்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்க தெரியணுன்றதுக்காக ஆயில் ஊத்தி எண்ணெயை ஊற்றி அவர்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது பிரித்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு, அதை வெளியில காட்டுவதற்கு. இப்போ எப்படி நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞான ஸ்நானம் எடுக்கிறேன். அது போலதான அந்த எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்படுவது. இப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டுல ராஜாவா பிரித்தெடுத்தாரு, சரி. தீர்க்கதரிசியா பிரித்தெடுத்தாரு, ஓகே. இப்போ நாம ராஜாவும் இல்ல, தீர்க்கதரிசியும் இல்ல, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? என்னவா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம்? உலகத்து மனுஷனிடத்து இன்றைக்கு நாம கர்த்தருடைய பிள்ளையா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். 1 யோவான் 1:27. நீங்கள் அவராலே பெற்ற
அபிஷேகம் நிலைத்திருக்குதுங்க. நீங்க அதெல்லாம் இழக்க மாட்டீங்க, இழக்க முடியாதுங்க. 1:27, 1 யோவான் 2:27. நீங்க கர்த்தரால பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்குது, உங்களுக்குள்ள அது நிலைச்சிருக்கு. ஒரு போதகரோ வேற யாரோ அபிஷேகத்தை இழந்துராதீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த வசனத்துக்கு முரண்பாடு, கான்ட்ராடிக்டா சொல்றாங்க. வேதத்துல சொல்லுது நிலைச்சிருக்குன்னு, ஆனா இந்த போதகர் சொல்றாரு இழந்துராத அப்படின்னு. பாட்டு கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம அதை சொல்றோம். பழைய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகத்தை வேலை சம்பந்தப்பட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தீர்க்கதரிசி அப்படின்றது ஒரு வேலை, ராஜா என்பது ஒரு வேலை. ஸோ இந்த வேலை வேலைக்கு சம்பந்தப்படுத்தி இந்த அபிஷேகம் என்று சொல்லி இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இந்த அபிஷேகம் எதை ஒட்டி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய ரட்சிப்பை சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை அதே அதிகாரத்தில் 19வது வசனம் பாருங்க, நான் படிக்கிறேன். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஓகே, ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த இடத்துல வசனத்துல சொல்லப்படுற அந்த விளக்கத்தை நீங்க அந்த உள் வாங்கி அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய ஜனங்க வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, நிறைய சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தன்னு முன்னாடி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்ல, விட்டு போயிட்டாங்க. அதான் வசனம் சொல்லுதுங்க, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவராய் இருக்கவில்லை. காரணம் ஏன் விட்டு போனாங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலேயே சரியா ரட்சிக்கப்படல. அதான் வசனம் சொல்லுது, நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அவங்க இல்ல, அதனால போயிட்டாங்க. அவன் ரட்சிக்கப்படல, அதனால போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா இருந்திருப்பாங்க. அதுதான் தொடர்ந்து அந்த வசனத்தை படிப்போம். நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பாங்களே. இன்னைக்கு விசுவாசி ஒரு முன்னத்தை நம்ம பார்த்த விசுவாசி இன்னைக்கு இல்லை அப்படின்னா, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அதனால போயிட்டாங்க. ஒருவேளை இப்போ நிலைத்து இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க, அதனால நிலைத்து இருக்கிறவங்க எல்லாரும் நம்முடையவர்களா இல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அதான் வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்படின்னா என்ன? எல்லாரும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்வதற்காகவே வெளிப்படுத்தவே அவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இது ரட்சிப்பு. 19வது வசனம் இப்ப படிச்சு பாத்தீங்களா? இது ரட்சிப்புக்கு ஏத்த மாதிரி. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க நிலைத்திருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. 19வது வசனம் ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டு பேசுது. அது அப்படியே தொடர்ந்து வாசிங்களே. 20வது வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 19வது வசனத்துல ரட்சிக்கப்பட்டதை பத்தி பேசுது, ரட்சிக்கப்படுறத பத்தி பேசுது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டா அவன் நிலைத்திருப்பான். அடுத்த வசனமே அபிஷேகம் வருது. புரியுதுங்களா? அபிஷேகம் வருது. மேல ரட்சிப்பு, அடுத்த வசனம் அபிஷேகம். இப்போ இந்த அபிஷேகம் எதை சம்பந்தப்பட்டு பேசப்படுகிறது? ரட்சிப்பை குறித்து இந்த அபிஷேகம் பேசப்படுது. இதுதான் இந்த வேதத்துல இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற பிரகாரமாக இந்த அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக அபிஷேகம் இருக்கு. உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை ஜனங்க இந்த வசனத்துல சொன்ன மாதிரி போயிட்டாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம்.